தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குவைத் மன்னர் ஷேக் ஜாஃபர் அல் ஷபாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை. வர்த்தகம், முதலீடு மற்றும் எரிசக்தி உள்ளிட்ட துறைகளின் மேம்பாடு குறித்து முக்கிய ஆலோசனை. வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் இந்தியா குவைத் இடையிலான பன்முக உறவுகள் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. வர்த்தகம், ஆற்றல் மற்றும் முதலீடுகளில் ஆரோக்கியமான சூழல் நிலவுவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சாதிவாரி கணக்கெடுப்பை உள்நாட்டு போருடன் ஒப்பிட்டு பேசிய விவகாரம். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜனவரி 7ஆம் தேதி நேரில் ஆஜராக ரேபரேலி நீதிமன்றம் உத்தரவு. ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதே நமது இலக்கு. திமுக செயற்குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. ஏழாவது முறை ஆட்சி அமைக்கணும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியில் நம்முடைய கூட்டணி வெல்லும். என்னுடைய இந்த நம்பிக்கைக்கு ஆணிவேர் தான் நீங்கள். களத்தில் நாம் கொடுக்க போகிற உழைப்பு தான் நம்முடைய வெற்றியை உறுதி செய்ய போகுது. பிரதமர் மோடியை எதிர்த்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு துணிவிருக்கிறதா? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குறையில்லாத கத்தினாரா? பிரதமரை எதிர்த்து பேசுகிற துணிவருக்கு இருக்கா? கிடையாது. திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் கத்தி பேசுறாரு. புரட்சியாளர் அம்பேத்கரை அவமதித்து பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றம். டங்ஸ்டன் விவகாரத்தில் அதிமுக கபட நாடகம் என திமுக செயற்குழு கூட்டத்தில் கண்டனம். அதிமுக பாஜக கைகோர்த்து உருவாக்கியதுதான் டங்ஸ்டன் சுரங்க ஏலம் எனவும் குற்றச்சாட்டு. பெஞ்சல் புயல் நிவாரணத்திற்கு நிவாரண நிதியை ஒதுக்காத மத்திய அரசுக்கு திமுக செயற்குழுவில் கண்டனம். புயல் வெள்ள நிவாரணமாக 2000 கோடியை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். உண்டியலில் குண்டு விழுந்தால் அது கோயிலுக்கு சொந்தம் என்று கூறுவீர்களா? திருப்போரூர் முருகன் கோயில் உண்டியலில் ஐபோன் விழுந்த விவகாரத்தில் சீமான் காட்டமாக கேள்வி. இஸ்லாமியர்கள் இதுவரை தமக்கு வாக்களித்ததே இல்லை என சீமான் பேட்டி. இறை தூதரே வந்து கூறினாலும் திமுகவுக்கு தான் வாக்களிப்பார்கள் என விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி பயணம் செய்யும் கப்பல்தான் மெல்ல மெல்ல மூழ்கி வருகிறது. அமமுக என்ற கப்பல் மூழ்கி வருவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதற்கு டிடிவி தினகரன் பதிலடி. அது கூட பேரை ஃபுல்லா சொல்ல தெரியாது. டிடி தினகரன் கூட 4 பேர் தான் இருக்காங்கன்னு பேசுவாரு. இன்னைக்கு நான் ஒரு கப்பல் வச்சிருக்கேங்கிற அளவுக்கு அமமுக இருக்கிறது, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கப்பல்ங்கிற அளவுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காரு. மெல்ல மெல்ல மூழ்கி கொண்டிருப்பது பழனிசாமியோட கப்பல் தான். நாகையில் நடைபெற்ற தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்களின் மாநாட்டில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பணி நிரந்தரம், காலமுறை மற்றும் குறைந்தபட்ச ஊதியம் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சட்டவிரோதமாக ஆன்லைன் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்ட 7 பேர் கைது. சுமார் 50,000 லாட்டரி சீட்டுகளை பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அரசு பள்ளியை சூழ்ந்த மழை வெள்ளம். குளம் போல் தேங்கிய தண்ணீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக பெற்றோர் கவலை.
அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. நெல்லை நீதிமன்றம் அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து நடவடிக்கை. சென்னை டி நகரில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறும் இடத்தில் வீட்டின் தரைப்பகுதி உள்வாங்கிய சம்பவம். அதிக அழுத்தம் காரணமாக குறிப்பிட்ட வீடு மட்டும் இறங்கியுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் விளக்கம். பொங்கல் தொகுப்பிற்கான அறிவிப்பை வரும் வாரத்தில் முதலமைச்சர் வெளியிடுவார். கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. பூராவுமே கொள்கை ரீதியான முடிவு ஏற்கனவே மனு அமைச்சரே சொல்லியிருக்காங்க. சிலது மனு முதலமைச்சர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்கக்கூடாது. அது மனு முதலமைச்சரோட அறிவிப்பு காத்திருக்கலாம். டெஃபினட்டாக பொங்கல் வரத்துக்கு இன்னும் இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் 21 தான் ஆகுதுங்க. அதற்கு தேவையான என்ன அறிவிப்பு வருதோ அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தமிழ்நாடு. ராணிப்பேட்டையில் டாடா நிறுவனத்தின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கார் உற்பத்தி ஆலை கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி கோரி டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் விண்ணப்பம். மதுரையில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தயாராகி வரும் காளைகள். பாரம்பரிய முறைப்படி காளைகளுக்கு நீச்சல் உள்ளிட்ட பயிற்சிகளை அளித்து வரும் உரிமையாளர்கள். கோவையில் 4வது வாரமாக ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி களை கட்டியது. நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆடி பாடி உற்சாக கொண்டாட்டம். வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 24ஆம் தேதி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திரா நோக்கி நகரக்கூடும். தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 2 தினங்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் லேசான பனிமூட்டம் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். வட தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் வரும் 25ஆம் தேதி வரை 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீச வாய்ப்பு. அடுத்த 4 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். விசாகப்பட்டினத்தில் நெல்லை புரூலியா இடையே செல்லும் ரயில் மீது அறுந்து விழுந்த மின்கம்பி. மின்சாரம் பாயாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கோவா தலைநகர் பனாஜியில் கிறிஸ்துமஸ் விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். கடை வீதிகளில் ஸ்டார், கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் பல வண்ண தோரணங்களை வாங்க மக்கள் ஆர்வம். ஜம்மு காஷ்மீரில் கடும் குளிரால் உறைந்த புகழ்பெற்ற தால் ஏரி. -7 டிகிரி அளவிற்கு குளிர் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம்.